ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீடியோவில் ஜுவல்லரி மேக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான். இது பார்த்திங்கன்னா ஒரு காம்போ செட்டாக நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எப்படி பண்ணோம், எதை வச்சு யூஸ் பண்ணிலாம் நம்ம இந்த அளவுக்கு இந்த காம்போ செட் பண்ணோம், இந்த செட்டு பேக் எப்படிலாம் நம்ம ரெடி பண்ணோன்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் வீடியோ. இதில் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எதை வச்சுலாம் இந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேக் ஷீட் எடுத்துக்கிட்டோம். இந்த வேக் ஷீட்டில் லக்ஷ்மி காயின்லேயே ஒரு சின்ன சைஸும் மீடியம் சைஸ் நம்மளுக்கு அவைலபிள் எப்போவுமே இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் தான் நான் எடுத்திருக்கேன். இது சோக்கர் நெக்லஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த சைஸு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி காயின்லேயே உள்பக்கம் மேல் பக்கம்லாம் உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா, அடிப்பக்கம் அதெல்லாம். ஸோ இதில் மேல் பக்கம் உள் பக்கம் நான் சொன்ன மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. உள்பக்கம் அடிப்பக்கம் கரெக்டாக நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நான் அந்த ஹோல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஹேங்கிங்காக அதை நான் கரெக்டாக கீழே கொடுத்த மாதிரி வச்சுருக்கேன் பார்த்திங்களா. இந்த மாதிரி இது மேலே நான் ஒட்டிட்டேன் ஆல்ரெடி. எப்படி ஒட்டினன்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு நான் பிங்க் கலரும் க்ரீன் கலரும் எடுத்திருக்கேன், லோட்டஸ் ஷேப்பில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா பிங்க்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 லீஃப் மாதிரி, அதாவது ஒரு ஃப்ளார் ஷேப் மாதிரி 3 பெட்டல் ஃபஸ்ட்டு வச்சிடலாம். இது கீழே பார்த்திங்கன்னா லீஃப் மாதிரியே நான் ஐ ஷேப்பே நான் வைக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூன் ஷேப் மாதிரியே அந்த குந்தன்ஸும் நீங்கள் ஒட்டிக்கிறலாம். பட் நான் இது எல்லாமே ஓவராலாக ஒரே ஃபார்மேட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலரே கொடுத்துட்டேன் நான். சரி, இந்த ஷேப்பே கொடுத்துட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இது மேலெல்லாம் ட்ரை ஆன பிறகு திரும்பி அதே பிங்க் கலரை அதுக்கு மேலே இன்னொரு போர்ஷன் வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். மொத்தமாக நம்ம 5 பெட்டலையும் ஒன்று மேலே ஒன்று கையோடு வைக்கும்போது க்ளூ உங்களுக்கு ஒழுங்காக நிற்காது, எல்லாமே இழுத்துட்டு வந்துடும். அதுக்காக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நான் அப்படியே ஒட்டி காய வச்சிட்டேன். அதுக்கு மேல் பக்கம் இது நம்ம வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக ஒட்டும் நமக்கு. அதனால் இப்போ இதில் காயினில் ஆல்ரெடி கீழே ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதாவது ஹேங்கிங் டைப்புக்கு. அது நான் கரெக்டாக உங்களுக்கு கீழே ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் பார்த்திங்களா. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லாரியல்ஸ் சேம் இந்த மாதிரி கொஞ்சம் பிங்க் ஷேட்லேயே இருக்க லாரியல்ஸையும் நம்ம ஹேங்கிங் மாதிரி தொங்க விட போகிறோம். ஸோ ஓவராலாக இது 5 பெட்டல்ஸ் மேலேயும் கீழே க்ரீன் கலரு இதெல்லாமே சேர்த்து ஒட்டிட்டோம். நல்லா ஃபஸ்ட்டு காயட்டும். இது காயிற வரைக்கும் நம்ம அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் ஹேங்கிங் நம்ம மேக் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஜம்ப்ரிங் வச்சுட்டு லாரியல்ஸ் இதே பிங்க் ஷேடில் எடுத்திருக்கேன். ஸோ ஜம்ப்ரிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3 லாரியலாக நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நோஸ் பிளேயரை வச்சு இங்கே டைட் கொடுத்துக்கோங்க. இது இப்போ நீங்கள் பண்ணாலும் ஓகே, இல்லைனா இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து நீங்கள் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்காதீங்க. நம்ம வேக் ஷீட்லேருந்து எடுக்க போகிறோம் பார்த்திங்களா. எடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்திங்களா ஃபஸ்ட் நான் வேக் ஷீட்டை மட்டும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் ஆக்சுவலி லாங் செயின் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். பட் லாங் செயின் பண்ணுறதுக்கு இந்த பிங்க் ஷேடில் என்கிட்ட பெரிய பீடு என்கிட்ட இல்லை. அதுக்காக சரி இது ஒரு குட்டி காம்போ செட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சோக்கர் நான் மேக் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சோக்கர். இது ஒரு ஐடியா கிடச்சிச்சு எனக்கு. சரி சோக்கராகவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பிங்க்கும் க்ரீனும் நிறையா சாரீஸு நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம சுடிதார்லையும் நம்ம வச்சுருப்போம். ஸோ அதுக்கெல்லாம் இந்த காம்போ செட் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இப்போ இதில் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலுமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள். ஸோ நீங்களும் இதே மாதிரி என்னோடய வீடியோ பார்த்து நீங்களே மேக் பண்ணணும், நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்குண்டான மெட்டீரியல் என்கிட்ட சொன்ன மாதிரி இருக்கிறதுனால எது வேணாலும் நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய நான் ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன், ஆரி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன், ஜுவல்லரி கிட்டு, ரெசினு இதெல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இதுக்குண்டான அனைத்து மெட்டீரியலும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எனி டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். இப்போ இதை பாருங்கள், அந்த ஜம்ப்ரிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கீழே அந்த லோட்டஸ்க்கு அந்த இது இருக்குது பார்த்திங்களா, லக்ஷ்மி காயினில் ஹோலு ஹேங்கிங்கு, அதில் ஜம்ப்ரிங்கை வச்சுக்கிறேன். 3 லாரியல் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நோஸ் பிளேயர் வச்சு நல்லா டைட் கொடுத்துக்கலாம்.
இதெல்லாம் நம்மளே வீட்டிலே வந்து ஓனாக நம்ம செஞ்சுட்டு இதே வந்து ஒரு பிஸ்னஸாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஏதாவது நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் வந்து இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது. ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டினா ரிட்டன் கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இப்போ அது ஒரு ட்ரெண்டிங்காக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இப்போ நீங்கள் பண்ணுறதையே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கனாலே உங்களுக்கு அதை பேஸ் பண்ணியே ஆர்டர் வரும். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தே வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பிஸ்னஸ் நீங்களே வந்து பண்ணலாம். அது மூலமாக நீங்களாக ஏர்ன் பண்ணலாம். அதுக்காக தான் உங்களுக்காக இந்த ஐடியா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த லோட்டஸ் நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதுக்குள்ளே எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஜம்ப்ரிங் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஜம்ப்ரிங்கில் வந்து உங்களுக்கு அந்த கொஞ்சம் கேப் இருந்தாலும் லாரியல் வந்து கம்பி மெலிசாக இருக்கிறதுனால குட்டியாக இருக்கிறதுனால வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து ஸ்டட்டு நான் மேக் பண்ணேன். ஓகேங்களா? இதே சேம் ப்ராசஸ் தான். அப்படியே ஸ்டட் பேஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதையுமே வந்து ஸ்டட்டை வந்து பேக் சைடில் வந்து ஒட்டிட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த ஐபின்னில் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் மடக்கியிருக்கும். இந்த ஐபின் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எது வேணாலும் என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. 2 ஐபின்னையும் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இந்த ஒரு ஐயை ஓப்பன் பண்ணிட்டு அது உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நோஸ் பில்லர் வச்சு டைட் கொடுத்துக்கிறேன். இது எது கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ஒன்றோட ஒன்று லோட்டஸில் நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா சோக்கர் மாதிரி கொண்டு வரணும். இப்போ நம்ம ஜஸ்ட் கட் பண்ணி தனியாக வச்சுருக்கோம்ல, இது எல்லாத்தையுமே ஒன்றா வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்காக ஒன்றோட ஒன்று நம்ம வந்து ஜாயின் பண்ணுற லிங்க்குக்காக, இதெல்லாமே லிங்க் கொடுக்கறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஐபின்னையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு ஐபின்னை இது கூட அட்டாச் பண்ணிவிட்டு நோஸ் பில்லர் வச்சு டைட் கொடுத்துக்கோங்க. இந்த நோஸ் பில்லர்லேருந்து கட்டர்லேருந்து இதுக்கு யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்களும் வந்து உங்களோட கலர் காம்பினேஷனுக்கு, உங்களோட சாரீக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் சல்வாருக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்குண்டான குந்தன்ஸ்லேருந்து இதுக்குண்டான எல்லா மெட்டீரியல்கிட்ட நம்மக்கிட்ட அவைலபிள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு கேளுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் நம்மளுக்கு தேவை. ஸோ வந்து ஐபின் வந்து லென்த் இருக்கும். ஸோ அந்த லென்த்தை கொஞ்சமாக நான் கட் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஒரு லோட்டஸ்க்கும் இன்னொரு இப்போ வந்து சேர்த்து எடுத்துருக்கேன். ஓகேங்க, இது வரைக்கும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு லோட்டஸ்க்கும் நம்ம வந்து லிங்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த எல்லா லோட்டஸையும் நம்ம வந்து பரட்டி வச்சுக்கலாம். அப்படி உள் பக்கமாக வச்சுட்டு இந்த 2 ஐபின்னையும் இதில் லிங்க் கொடுக்கணும். தெரியுதுங்களா? கரெக்டாக இதனுடைய ஜாயிண்ட், அதாவது அந்த ஐபினோட 2ஓட ஜாயிண்ட்டும் சென்டரில் இருக்கணும். கேப்பு கொஞ்சம் இருக்கணும். ரொம்ப சேர்த்து ஒட்டி வச்சிடாதீங்க. இந்த மாதிரி கரெக்டாக இப்படி வச்சுக்கணும். இதில் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டு இது மாதிரி ஃபார்மேட் வச்சிடுறேன். மொத்தம் நான் இதுக்கு ஒரு 7 பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த சோக்கர் செட்டுக்காக ஒரு 7னா நம்மளுக்கு நெக்கோட கரெக்டாக ஓரளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் 5 பண்ணால் கூட ஓகே தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். 7000 கம்மு. இப்போ இந்த ஐபின்னை ஒன்றுத்துக்கும் நம்ம வந்து லிங்க் கொடுத்துனே வரப்போகிறோம். கரெக்டாக அந்த ஐபின்னில் நம்ம கட் பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸில் இருக்கணும். அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக கீழே இருக்கணும். கீழே மீன்ஸ் அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில். ஓகேங்களா? அது கொஞ்சம் கேப்பை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். ஒரு ஐபின்னும் ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கோங்க. ஒன்றோட ஒன்று சேர்த்து வைக்காதீங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா தான் நீங்கள் பின்னாடி வந்து திருப்பி வந்துன்னா காயின் ஒட்ட போகிறேன். ஸோ நம்ம காயின் நம்ம திருப்பி பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒன்று மேலே ஒன்று இருந்தால் கொஞ்சம் அந்த காயினும் கரெக்டாக செட் ஆகாது, தூக்கிட்டு இருக்கும். அதுக்காக ஒன்று மேலே ஒன்று, அதாவது ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படின்ற மாதிரி இந்த ஐபின்னை ஒட்டிக்கோங்க. இதில் பாருங்கள், நல்லா தெரியும். ஃபுல்லாமே ஒட்டிட்டேன். இதெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. பார்த்திங்களா? ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா செயின் கனெக்ட் பண்ணுற இந்த ஹூக்கும் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஐபின்னை இந்த லாஸ்ட்டு வச்சு, அதாவது இதை கனெக்ட் பண்ண போகிறோம்ல, அதுக்காக இதை சேர்த்து வச்சு இந்த ஐபின்லையும் நான் வந்து லிங்க் கொடுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ இதில் பார்த்திங்கன்னா அப்படியே இதை மாட்டிட்டேன். ஒன் சைடு மாட்டிட்டு இன்னொரு சைடு மாட்டுறதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல வந்து நம்ம ஜம்ப்ரிங் போட வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி இப்போ பாருங்கள் அந்த ஐபின்லேயே ஹோல் இருக்கும். அந்த ஹோலோடு அந்த இதை கனெக்ட் பண்ண சரியாக இருக்கும். பாருங்கள்,
பேக் செயின். அதனால் உங்களுக்கு வந்துட்டு டேரெக்டாகவே நீங்கள் அப்படியே இங்கே பார்த்தீங்களா அப்படியே நீங்கள் வந்து கனெக்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்து இந்த இடத்துல நோஸ் பீட் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு சைடு நான் பண்ணிட்டேன், ஒரு சைடு உங்களுக்கு இப்போ நான் ஷோ பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து உங்களுக்கு ஹூக் இருக்கிறதுனால அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு, ஓகேங்களா. அதில் பார்த்தீங்களா ஹூக் இருக்குது அதில். ஸோ உங்களுக்கு வந்து கழுத்து ஒட்டி போடணுன்னாலும் இல்லை கொஞ்சம் இறக்கி போடணுனாலும் உங்களுக்கு வந்து அதில் இந்த செயினில் வந்து பேக் செயினில் வந்து ஹூக் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட் பாருங்கள் ஒட்ட போகிறேன். இங்கே வந்து கட் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்கிற காயினுக்கு மேலே அந்த ஆல்ரெடி ஒரு ஐபின் ஒட்டி இருக்கான்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒன்று மேலே ஒன்று நான் சொன்னது இந்த இடத்துல தான். ஒரு பின் மேலே இருந்தால் ஒரு பின் கீழே இருக்கணும். அப்படி ஒன்றோட ஒன்று மேலே கீழே இருக்குது. அதாவது ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படி இருக்கணும். கொஞ்சம் தள்ளி தள்ளி லைட்டாக. அப்போ தான் நீங்கள் வந்து இப்போ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா காயின் திருப்பி வந்து லக்ஷ்மி காயின் ஒட்ட போகிறேன் பாருங்கள். அதுக்காக இதில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணுறேன். ஏன்னா பின்னாடி ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஐபின் உங்களுக்கு போட்டிங்கன்னா கழுத்தில் குத்தாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லக்ஷ்மி காயினே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லக்ஷ்மி காயினில் மேலே வந்து ஹேங்கிங் இருக்குல்ல, நமக்கு ஹேங்கிங் வேண்டாம், ஓகேங்களா. அந்த நாபு, ஸோ அந்த நாபை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அப்படியே இதில் பேஸில் வந்து கரெக்டாக ஒட்டிடுங்க. இதே மாதிரி இந்த எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு லக்ஷ்மி காயினை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஐபின் நம்ம உள்ளே ஒட்டியிருக்கிறதுனால இது கொஞ்சம் எம்போஸ்டாக இருந்தது அப்படின்னா நல்லா ஒட்டலைன்னா நமக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது டப்புன்னு வந்துடும். அதுக்காக நல்லாவே இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க, அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் இது ஒட்டும் போதும் கீழே வந்து நம்ம ஜம்ப்ரிங்கும் லாரியலும் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது கூட சேர்ந்து ஒட்டிடாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹேங்கிங் நல்லா உங்களுக்கு அந்த லாரியலோட ஹேங்கிங் வந்து ஜம்ப்ரிங் தனியாக இருந்தால் தான் ஷேக் ஆகும்போது நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த பார்த்தீங்களா அந்த மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதோட இந்த க்ளூவோடு சேர்ந்து அது எதுவும் ஒட்டிடாமல் இருக்கணும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஒரு வாட்டி நம்ம பண்ணும்போதும். ஸோ இந்த பின்னையும் தள்ளி எடுத்துருக்கேன், அதாவது செயினும் தள்ளி விட்டுட்டு இது எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு லாரியலும் சேர்ந்து இல்லாமல் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இயரிங் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த இயரிங் முடிஞ்சிச்சு. இது வந்து இந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு போட்டே காட்டுறேன் பாருங்கள். இந்த பிரேஸ்லெட் மாற்ற இந்த அட்டாச்சரும் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஜம்ப்ரிங்லேருந்து இந்த அட்டாச்சர்லேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள். இந்த மாதிரி ஒன்று தான் பண்ணியிருக்கேன் நான் லோட்டஸ். நீங்கள் இன்னும் 2 சேர்த்து நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு 3 லைனாக இருந்தாலும் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அந்த மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லென்த்தும் எக்ஸஸ் ஆகும். அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். நான் சிங்கிள் மட்டும் போதும்னு வச்சுருக்கேன். எங்களுக்கு கீழே எவ்வளோ எக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிரேஸ்லெட்லேயே. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் கிளிப்பு. இந்த ஹேர் கிளிப் மேக்கிங் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். இதே சேம் தான். நிறைய பேர் வந்து டைரெக்டாகவே வந்து ஹேர் கிளிப்பில் ஒட்டுவாங்க. நான் வந்து எல்லாத்துக்குமே காயின் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது லக்ஷ்மி காயினை யூஸ் பண்ணி தான் இந்த பெண்டன்ட்லேருந்து இந்த சோக்கர்லேருந்து இந்த பிரேஸ்லெட் மேக்கிங்லேருந்து எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இதை எல்லாமே இதனுடைய அவுட்லுக்கு உங்களுக்கு வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வேறு டைப்பில் கூட உங்களுக்கு வந்து நான் பண்ண ஒரு ஐடியா வச்சு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வேறு டிசைனில் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, இல்லை மெட்டீரியலுக்குனாலும் கேளுங்க, கிளாஸை பற்றி டீட்டெயிலும் கேட்டுக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. வீட்டிலேருந்து நீங்களே இந்த மாதிரி எப்படி ஏர்ன் பண்ணலான்றதை உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.